ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி பிரஸ்ட் வீக்கோட செகண்ட் டேல இருக்கும். இன்றைக்கி அருமையான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். கேஎம்சி, கங்காரு மதர் கேர். 1970s வந்து கொலம்பியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரீடம் பார்ப்பாங்க வந்து டெத் ஆகிட்டே இருக்காங்க. அப்போ டாக்டர் ரேயோட டீம் வந்து இதுக்கான ரீசன் பார்க்கும்போது ஹைப்போதெர்மியா. ஸோ இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்ட மாடல் தான் கங்காரோட மதர் கேர். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1981 தான் இவங்க வந்து கங்காரு மதர் கேரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2003 வந்து WHO ரெகனைஸ் பண்ணிட்டு வேர்ல்டு வைடாக இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கங்காரு மதர் கேர்னா ஸ்கின் டு ஸ்கின் கண்டக்ட். இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீடம் பாப்பா, வெயிட் வந்து லெஸ் தென் 1.8 kg, வீக்ஸ் வந்து லெஸ் தென் 34 வீக்ஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா பாப்பாங்களுக்குமே நம்ம வந்து கேஎம்சி கொடுக்கலாம். யாரெல்லாம் சார் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அம்மா, நெக்ஸ்ட் அவங்களோட கிராண்ட் மதர்ஸ், நெக்ஸ்ட் அவரோட ஃபாதர், யார் வந்து எலிஜிபிளோ அவங்க எல்லாருமே நம்ம கொடுக்கலாம். ஸோ எப்படி சார் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பொசிஷன் வந்து குழந்தை வந்து ஹீமோடைனமிக்லி ஸ்டேபிள் ஆன பின்னாடி குழந்தையோட கழுத்து பகுதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மார்புக்கு நடுவில் இருக்கணும். அதோட செஸ்ட் வந்து நம்மளோட செஸ்ட்டு அட்டாச் பண்ணிருக்கணும். அதோட ஸ்டொமக் வந்து பார்த்திங்கன்னா மதரோட ஸ்டொமக் அட்டாச் பண்ணியிருக்கணும். அதோட கால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக் மாதிரியான பொசிஷனில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த குறமாசு குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ஹைப்போதெர்மியாவை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ நிறைய நாள் வார்மர் தேவைப்படாது. ஸோ சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகலாம். சீரியலாக வெயிட் கெயின் நடந்துகிட்டே இருக்கும். குழந்தைங்களுக்கு சுவாச பிரச்சனை, திடீர்னு மூச்சு விட்டது நிறுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இதில் வந்து ஏற்படாது. ஸோ தன்னோட பசி வந்து குழந்தையோட பசியை தூண்டும். ஸோ இதனால் வந்து குழந்தைக்கு வந்து வெயிட் கெயின் சீரியலாக நடந்துகிட்டே இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கும் குழந்தைக்கு நடுவில் பாண்டிங் ரொம்ப அதிகமாகும். ஸோ பாண்டிங் ரொம்ப அதிகமாக இருந்தால் லவ் ஹார்மோன் சொல்கிற ஆக்சிடோசின் சுரப்பு அதிகமாகிட்டு குழந்தைங்களுக்கு நல்லா ஃபீடு கிடைக்கும். ஸோ தேவையில்லாமல் அன்னெசரியாக ஒரு ஃபார்முலா ஃபீடோ இல்லை அனிமல் ஃபீடோ போக வேண்டிய நெசசரி கிடையாது. ஸோ இது ஒரு சிம்பிளான வந்து இப்போ குறைமாச குழந்தைங்களில் கேர் பண்ணுற ஒரு டெக்னிக் தான். ஸோ கேஎம்சியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம குறைமாச குழந்தைங்களை வந்து டேர்ம் பாப்பாவுக்கான வெயிட் எவ்வளவோ அது வெளியே நமக்கு கொடுக்கலாம். எப்போ தேவையில்லை இதை ஸ்டாப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற வரையும் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம். மேலே இதை ரிலேட்டடான எதுவும் டவுட்ஸ்னால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள்.